அன்பர்களே, இந்த பதிவில் நாம் ஈரானுடனான போரில் கைகள் வெட்டப்பட்ட, கண்கள் குருடாக்கப்பட்ட நிலையில் அமெரிக்கா என்பது பற்றி பார்ப்போம். உலகத் தமிழர்களிடையே தமிழ் தேசிய சிந்தனை தற்போதைய சூழலில் நாளுக்கு நாள் மேலோங்கி வருவதை பார்த்து வருகிறோம். தமிழ் சமூகம் மாபெரும் இன அழிப்பையும், நில ஆக்கிரமிப்பையும், மொழி சிதைவையும், பண்பாட்டு திரிபையும், கடவுள் கலப்பையும் சந்தித்து வருகிறது. இவைகளுக்கான நீதியை பெறுவதற்கும், தமிழ் தேசிய வெற்றியை அடைவதற்கும் தமிழ் தேசிய சிந்தனை கொண்டோர்களும் தமிழ் தேசிய செயல்பாட்டாளர்களும் கடுமையாக வியூகம் அமைத்து போராட வேண்டிய சூழல் நிலவுகிறது. தமிழ் தேசியம் தனது வெற்றி இலக்கில் சரியான பயணத்தை மேற்கொள்வதற்கு உலக அரசியலை உன்னிப்பாக கவனிக்க வேண்டியதும், அதன் அடிப்படையில் தங்களுக்கான வியூக வகுத்தலையும் அமைத்து கொண்டு பயணிக்க வேண்டியதும், அது பற்றிய செய்திகளையும் தெளிவையும் தமிழ் சமூகத்திற்கு கடத்த வேண்டியதும் முக்கிய கடமையாக உள்ளது. இவ்வாறு பயணிக்க வேண்டிய தமிழ் தேசியம் தமிழ்நாட்டில் இன்று ஓட்டு அரசியலுக்குள் சிக்குண்டு அதன் வழி அரசியல் அதிகாரத்தை கைப்பற்ற எண்ணி சகோதர சண்டையிலும் சகோதர விமர்சனத்திலும் ஈடுபட்டு தமிழ் தேசிய கூர்மை மழுங்கடிக்கப்பட்டு வருவது வேதனை தருகிறது. இந்த சூழலில் இன்றைய உலக அரசியல் நாடி துடிப்பின் நிலை எவ்வாறு உள்ளது என நாம் பார்க்க முற்பட்டால் நம் முன் தெரிவது அமெரிக்க ஈரான் போர். இந்த போர்க்களத்தில் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் சில தினங்களுக்கு முன் இன்று இரவுக்குள் தரைவழி தாக்குதல் நடத்தி ஈரானின் கார்க் தீவை பிடிக்கப் போகிறோம், ஈரானையும் கூட தரைவழியாக பிடித்து விடுவோம் என்று அச்சுறுத்தல் அறிவிப்பு செய்தார். உலகம் அதிர்ச்சியில் உறைந்து தனது தூக்கத்தை தொலைத்தது. இந்த போர் ஆரம்பித்து 160 நாட்களை நெருங்கி கொண்டிருக்கிறது. ஈரான் எங்களோடு எதற்குமே ஒத்துவர மறுக்கிறது. எங்களோடு ஈரான் ஒரு சமாதானத்திற்கு வரவில்லை என்றால் அந்நாடு எங்களது தாக்குதலால் மிகுந்த வலியை சந்திக்க நேரிடும் என்றார் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப். இதற்கு இடையே அமெரிக்க சிச்சுவேஷன் ரூமில் ட்ரம்ப், ஜேடி வான்ஸ், கூப்பர் உட்பட பலரும் தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டனர். முடிவில் ட்ரம்புக்கு ஆலோசனை சொல்லும் விதமாக பலரும், உங்கள் கோபத்திற்காக இலக்கே இல்லாமல் ஈரான் மீது நடத்தப்படும் எந்த தாக்குதலும் எவ்வித பலனையும் தராது. நமது இடைமறிப்பு தடுப்பு ஆயுதங்கள் பெரும்பாலும் காலியாகிவிட்டது. நமது இராணுவம், நமது பேஸ்கள், நமது கப்பல்கள், நமது நட்பு நாடுகளில் உள்ள நமது பேஸ்கள் எல்லாம் கடும் பாதிப்பை சந்தித்து உள்ளன. எனவே போர் செய்வதை விட பேச்சுவார்த்தையே நல்லது என கூறியுள்ளனர். மறுபக்கம் இந்த போரில் ஈரானின் கை ஓங்கியிருப்பதையும், அவர்களின் ஆயுத கையிருப்பு 2/3 பங்கு இன்னும் அப்படியே இருப்பதையும் காண முடிகிறது. இந்த போரில் அமெரிக்காவின் மிக விலை கூடிய ஆயுதங்களை எல்லாம் ஈரான் தனது மிக மிக விலை குறைந்த ஆயுதங்களை கொண்டு அடித்து அழித்து துவம்சம் செய்து வருவதும் அமெரிக்காவை வியப்பில் ஆழ்த்தி வருகிறது. இதற்கிடையே இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு எப்படியாவது இந்த போரை தொடரச் செய்து ஈரானை முழுமையாக அடித்து துவம்சம் செய்து விட வேண்டும் என்பதற்கான
சகுனி வேலையை கச்சிதமாக செய்து வருகிறார். ஆகவே தற்போது போரா சமாதானமா என்பதில் மிகுந்த குழப்பமான அமைதியில் உறைந்து போய் இருக்கிறார் ட்ரம்ப். ஈரானுடனான அமெரிக்காவின் போருக்கும் ட்ரம்பின் இந்த முடிவுக்கும் அமெரிக்க மக்களில் ஏறக்குறைய 65% பேர் ஆதரவு தரவில்லை என்பதும் கருத்து கணிப்புகள் மூலம் தெரிய வந்துள்ளது. மேலும் இந்த போரில் அமெரிக்கா வெற்றி பெறுவதற்கு எந்தவித சாத்தியமும் இல்லை என்பதும் போரியல் வல்லுநர்களின் கருத்தாக உள்ளது. இதுவரை எப்போதும் முதலில் அமெரிக்கா ஈரானை தாக்குவதும் அதற்கு ஈரான் எதிர்த்தாக்குதலை நடத்துவதும் வழக்கமாக இருந்து வந்த நிலையில் தற்போது நிலைமை வேறு விதமாக மாறி அமெரிக்க நிலைகள் மீது ஈரான் முதல் தாக்குதல்களை நடத்துவதும் அதற்கு எதிர்த்தாக்குதல்களை நடத்த வேண்டிய நிலைக்கு அமெரிக்கா தள்ளப்பட்டுள்ளதையும் பார்க்க முடிகிறது. மேலும் தற்போது அமெரிக்காவில் கடுமையான பொருளாதார நலிவு ஏற்பட்டு அதனால் மக்கள் ட்ரம்பின் மீது கடும் அதிருப்தியில் உள்ளதும் தெரிய வருகிறது. குறிப்பாக இஸ்ரேல் நெதன்யாகுவுக்கு எதிராக அமெரிக்காவில் போராடும் நிலை ஏற்பட்டுள்ளது. ஈரானுடனான இந்த போரில் இருந்து அமெரிக்கா அசிங்கப்படாமல் கௌரவமாக வெளியேற வழி தேடுகிறது. இந்த போரை முடிவுக்கு கொண்டு வர வேண்டுமானால் ஈரானுக்கு சிலவற்றை விட்டு கொடுப்பதை தவிர வேறு வழியே இல்லை என்ற நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த போரின் காரணமாக அரபு நாடுகளின் நிலைமை மிகவும் படு பாதாளத்திற்கு சென்று கொண்டு இருக்கிறது. இன்று புதைகுழியில் சிக்குண்டவராக ட்ரம்பின் நிலை மாறியுள்ளது. உலகம் அவரை கோமாளியாக பார்க்கின்றது என்று சொன்னால் மிகையல்ல. ட்ரம்பின் இந்த கையாலாகாத தனத்தினால் உலக சமூகம் துன்பப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் ஈரான் சைபர் ஹேக்கர்கள் அமெரிக்காவின் தண்ணீர் மற்றும் ட்ரைனேஜ் கணினி நிர்வாகத்தை 7 மாநிலங்களில் ஹேக் செய்து தாக்குதல்களை நடத்தியுள்ளது. முதலில் கடல்வழி தாக்குதல்களை மேற்கொண்ட அமெரிக்கா தற்போது கடல்வழி தாக்குதல்களில் பலவீனம் அடைந்துவிட்ட நிலையில் அரபு பேஸ்கள் மூலம் தாக்குதல் நடத்தி பார்த்தது. இந்த போரில் 600க்கும் மேற்பட்ட அமெரிக்க வீரர்கள் கொல்லப்பட்டும் ஆயிரக்கணக்கான வீரர்கள் காயம்பட்டும் உள்ளனர். இதனை அமெரிக்கா மறைத்து வருகிறது. ஈரான் எம்பி ஒருவர் இதனை அறிவிக்கிறார். அமெரிக்கா அரபு நாடுகளில் மத்திய கிழக்கில் 13 தளங்கள் மற்றும் 228 நிலைகளை வைத்திருந்தது. இதனை குறிவைத்து வியூகம் வகுத்து 7 கட்டளை தளங்கள், 6 பேட்ரியாட் சிஸ்டங்கள், பேட்ரியாட் ஏர் ரேடார் சிஸ்டம், எதிரியின் கண்டறிதல் சக்தி கட்டளை சிஸ்டம், இயர்லி வார்னிங் சிஸ்டம், ஃபைட்டர் மெயின்டெனன்ஸ் சென்டர், ஹெலிகாப்டர் நிலைகள், கடல் துறைமுக லாஜிஸ்டிக் சென்டர், ஃபியூவல் டேங்க், விண்வெளி கம்யூனிகேஷன் சிஸ்டம், கண்ட்ரோல் ரேடார் சிஸ்டம், ஏர்கிராஃப்ட் மெயின்டெனன்ஸ் ரேடார், ஹேங்கர்ஸ், பம்பிங் ஸ்டேஷன், ஏஐ தொழில்நுட்பம், F-15 தனித்துவ இன்டெலிஜென்ட் சென்டர், அமேசான் கம்பெனி போன்றவற்றை மொத்தமாக அடித்து நொறுக்கி துவம்சம் செய்து முழுமையாக வெற்றி கண்டுள்ளதாக ஈரான் IRGC இராணுவ செய்தி தொடர்பாளர் கூறுகிறார்.
இதன் மூலம் இன்று கைகள் வெட்டப்பட்ட, கண்கள் குருடாக்கப்பட்ட நிலையில் அமெரிக்கா எனும் இச்செய்திகளோடு மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி.